Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வெள்ளை அப்பமும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான பச்சை மிளகாய் சட்னியும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். ரெண்டும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். யாருக்கெல்லாம் காரம் பிடிக்குமா கட்டாயம் இந்த சட்னியோட சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். காரம் ஒத்துக்காது பிடிக்காது அப்படிங்கறவங்க நீங்க தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அத ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளையப்பம் செய்கிறதுக்கு அரிசி உளுந்தையும் ஊற வச்சு அரைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி. இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து கலங்குறப்ப உங்களுக்கு புழுங்கரிசினால நல்ல சாஃப்டாக இருக்கும். பச்சரிசி போடுறப்ப நல்லா உங்களுக்கு வெள்ளை கலராக வரும். இதுலேயே 1/2 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். இது உருட்டு உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா தான் சரியான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். மற்றதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அளவு மாறும். இப்போ இதை 3 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி தனித்தனியாக தண்ணி தெளித்து திக்காக அரைச்சிட்டு வரணும். திக்காக அரைச்சிட்டு வந்தால் தான் போண்டாவோட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சாலுமே தனித்தனியாக நல்லா வெண்ணெய் மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கிரைண்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் நல்லா வழுன்னு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அரிசியை இதுலேயே நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி உளுந்தையும் அரைச்சிட்டு இப்போ ரெண்டையும் கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாவு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் புளிச்சுக்கணும். ரொம்ப நேரம் இட்லி தோசை மாவு மாதிரி புளிச்சுது அப்படின்னா அந்த டேஸ்ட் போண்டா டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதை வந்து ஒரு 3 மணி நேரம் புளிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து போண்டாக்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் போண்டாக்கள் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். மாவு வந்து நல்லா புளிச்சு கொஞ்சமாக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கப்ப நீங்கள் ஆப்ப சோடா எதுவுமே போடாமல் உங்களுக்கு நல்லா பஃபியாக வரும். இதில் நான் இப்போ கொஞ்சம் மாவு, அதாவது ஒரு 20லேருந்து 25 போண்டாக்கள் மட்டும் செய்ய போகிறேன். மிச்ச மாவை இப்போயே எடுத்து ஏர் டைட்டான பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தேவையான அளவு மிளகு, ஒரு டீஸ்பூன் போல் பல்லாக கீறின தேங்காய், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி துருவுனது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எக்காரணத்தையும் தண்ணி வந்து தெளிக்கவோ ஊற்றவோ கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்கா மாவு இருந்துச்சுன்னா வேகாது, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் சதன்னு உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கன்சிஸ்டன்சி இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். போண்டாக்கள் போடுறதுக்கு முன்னாடி தீயை வந்து மிதமாக்கிடுங்க. மிதமாகவே எல்லா போண்டாவையும் போட்டு மீடியம் தீயிலேயே தான் வேகணும். அப்பதான் உங்களுக்கு உள்ள வரைக்கும் மாவு வேகும். அப்படி இல்லைன்னா ஒழுங்காக வேகாது, உள்ள மாவாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோடா உப்பு எதுவுமே போடாமல் கொஞ்ச நேரம் புளிக்க வச்சதுக்கே எந்த அளவுக்கு பஃபியாக வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சூப்பரான வெள்ளையப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அந்த பச்சை மிளகாய் சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு 10 பச்சை மிளகாய் மிக்சி ஜாரில் போட்டிருக்கிறேன். 3 வெள்ளைப்பல்லு பூண்டு, 6 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் புளி, ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதை தண்ணி லைட்டாக தெளித்து இந்த அளவுக்கு நைஸாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப திக்காக இந்த சட்னி இருக்கக்கூடாது. ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இந்த சட்னி நல்லாவே காரமாக இருக்கும். அதனால் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் சட்னியும் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கெட்டியாக சட்னி வச்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 2 சட்னியும் ரெடி. இதே மாதிரி அளவுகளோட இந்த கார சட்னியும் வெள்ளை போண்டாவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.